சாதுக்கு இதுதான் பிடிச்சிருக்கும். ஆயாவோட லிப்ல அப்படியே என் மேக்கப்ல ஒட்டிக்கிச்சு. நான் வந்து சொன்னேன்ல ஒரே இடத்துல தான் போஸ்ட் கொடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு வந்து பிடிக்க முடியல. இது மேல பரிமாற இடத்துக்கு போயிட்டாங்களா. இவங்க தான் பட்டுடைய அண்ணா. அண்ணா அண்ணா வைஃப் பெரியம்மா. வச்சனுக்கு பெரியப்பா பெரியம்மா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு ஆல்பம் தான் காட்ட போகிறேன். அண்ணன் பொண்ணு விசேஷம் வந்து இல்லை, நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஸோ அந்த விசேஷத்து ஆல்பம் வந்துருக்கு. அண்ணன் பொண்ணு போயிட்டு எடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஓடி இருக்கா. இப்போ வந்து ஆல்பத்தை எடுத்துகிட்டு வந்து ஆல்பத்தை காமிப்பேன். நம்மளும் வந்து இன்னும் பார்க்கல, ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்க போகிறேன். உங்களுக்கும் காமிக்கிறேன், சரிங்களா? அதில் வந்து யார் யாரெல்லாம் ஃபங்க்ஷன் வந்திருக்காங்க, யார் யாரெல்லாம் எங்கள் சொந்தக்காரர், அதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன், சரியா? என்ன பட்ட ஆல்பம் எடுத்தாந்தாச்சு. வாவா, எக்ஸைட்டிங்காக இருக்குது. பார்க்கலாம், ஓகே பார்க்கலாமா? பார்க்கலாம். எங்கள் ஃபங்க்ஷன் ஆல்பம்லாம் வந்து எத்தனை லைனாக 1 2 3 ஆல்பம் நாங்கள் வாங்கல. சரி, இதையாவது பார்ப்போமே. ஆமாம், நம்ம ஃபங்க்ஷன், நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆல்பம், அண்ணன் பொண்ணுடைய மஞ்சள் நீர் ஆல்பம். ஆமாம், 2 நாள் ஆகும். ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் சாதனா ஃபோட்டோ, நம்ம அப்பா அம்மா, சாதனாவுடைய அப்பா அம்மா, சாதனாவுடைய அப்பா அம்மா, நம்மளுடைய அப்பா அம்மா. இவங்க தான் பட்டுடைய அண்ணா. அண்ணா அண்ணா வைஃப் பெரியம்மா. வச்சனுக்கு பெரியப்பா பெரியம்மா. இந்த சாரி அழகா இருக்கு சாதனாக்கு. இந்த சாரி வந்து சித்தி எடுத்து கொடுத்தது, யுவராணி சித்தி, பட்டோடைய அக்கா எடுத்து கொடுத்தது. சூப்பரா இருக்குல்ல சாரி? சாதனாவும் அழகா இருக்கு. ஒன்னொன்னா பார்க்கலாம். அக்கா போட்டோ, அக்கா போட்டோ பார்க்கலாம். இருப்பா, அக்கா போட்டோ பார்க்கலாம். வீட்டெல்லாம் வச்சிருக்காங்கல்ல அழகா. இந்த வீடு வந்து அப்பாவுடைய தாய்மாமா புள்ள வீடு. இது பக்கத்துல நம்ம வீட்டு பக்கத்துல அப்பாவுடைய சொந்த தாய்மாமா புள்ள வீடு தான் இந்த வீடு. அப்ப மண்டபம்லாம் வந்து ரேட் அதிகமா இருக்கும் இல்லையா, அதனால வீடே அழகா மண்டபம் மாதிரி இருந்துச்சு, மண்டபம் மாதிரி வெளியில. அதனால வெளியில சூப்பரா எப்படி மண்டபத்துல பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி சூப்பரா பண்ணாங்க. வீட்லயே மண்டபத்துல பண்ற மாதிரி இதோ பண்ணி டெக்கரேஷன் எல்லாம் அழகா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. மறுபடியும் அப்பா அம்மா. இந்த கோலம் அழகா இருக்கே. அன்னைக்கே நான் வீடியோல இந்த கோலத்தை காமிச்சியா? ஆமா, அழகா போட்டுருந்தாங்க கோலம். அப்படியா? அழகா இருக்குல்ல. அத கூட ஒரு இதுவா பண்ணிருக்காங்க, அந்த மெமரிஸ் அந்த இருக்கணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வச்ச கையெடுப்பா. நான் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் கோலம் போட்டாங்க. ஆமா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கோலம் போட்டாங்க. இவங்க பேரும் கிரிஜா, இவங்க பேரு. அப்படியா? சரி. சாதனாக்கு இந்த Dress செமையா இருக்குல்ல, அழகா இருக்கு. இது எப்படின்னா இது ஃபுல் செட்டா ஒரு ஆஃப் சாரி மாதிரி தானே சாது இது? இது ஒரு கவுன் மாதிரி வரும், நம்ம மேல ஷால் போட்டாலும் போட்டுக்கலாம். ஆமா, ஃபுல்லா ஃப்ராக் கவுன் மாதிரி. அது வந்து ஷால் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அவ சாரி மாதிரியே அழகா இப்படி அழகா கட்டிப்பா. அவ பண்ணல, அவளுக்கு வந்து பியூட்டிஷியன் வச்சாங்க, ஒரு அக்கா ஒருத்தவங்க வச்சாங்க. இவங்கலாம் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்த ரிலேட்டிவ்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த போட்டோ. அதுக்கப்புறம் போட்டோ ஆளே நிக்க முடியல, அவ்வளவு கூட்டம். ஆமா, வந்து இடம் புடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாரும் நின்னுட்டு இருந்தாங்க. பாதி பேர் வந்து வெளியில நின்னுட்டு இருந்தாங்க. பாதி பேருக்கு வந்து சாப்பாடு எப்படின்னா நின்னு சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளவு கூட்டம் வந்துச்சு. ஆமா, இதான் அத்தை எடுத்துட்டு இருந்தாங்க சாரி கம்பல். ஓகே, இங்க பாருங்க குடுக்குறாங்க இல்லையா, யூரானி சித்தி வந்து அந்த தட்டு வரிசைலாம் கொடுப்பாங்க. பட்டு பாருங்களா, நான் வந்து அப்ப ரொம்ப பிஸி. நானு சைடுல இருந்து வீடியோ எடுக்கறாங்க. வீடியோ எடுக்கல, என்ன கூப்பிட்டு நீ வீடியோ எடு பட்டுன்னு என்கிட்ட மொபைல் கொடுக்கிறதுக்காக அவங்க அப்படி பண்றாங்க. ஆமா, திருப்பலாமா? நெக்ஸ்ட் மாலை போட்டாங்கன்னு நினைக்கிறேன், என்னுடைய அக்கா.
எல்லா போட்டோலயும் சித்தியும் இருக்காங்க, நிறைய போட்டோல வத்சலும் இருக்காங்க. ஆனா எங்க மூஞ்சி எங்க இருக்குன்னு தெரியல. ஒரே போட்டோ தான் நம்ம மூஞ்சி. ஆமா சொல்லு, நீ சொல்லு. இந்த போட்டோல வச்சன் நலங்கு வைக்கும் போதெல்லாம் என் பக்கத்திலே உட்காரணும் ரொம்ப அடம் வச்சுக்கின்னு இங்க உட்காந்துக்கிறான், இங்க உட்காந்துக்கிறான். அந்த சீட்ல அவரு ஏறி உட்காந்துக்கினாரு. அவ பொண்ணு ஃபங்க்ஷன் பொண்ணு வந்து உட்காரணும். ஆனா வந்து நான் தான் உட்காருவேன்னு அந்த இதுல எல்லா போட்டோலயுமே இதே பேர் இதோ இருக்கானா, அது மேல இங்க இங்க. ஆமா என்னதான் பண்றாங்க அக்காக்கு? வைக்கிறாங்க, இதோ தளிக்கிறாங்க, பூ போடுறாங்க. அக்காவுக்கு என்ன பண்றாங்க வச்சு? அக்காவுக்கு என்ன பண்றாங்க? இவங்க வந்து என்னுடைய சொந்த சித்தப்பா பொண்ணு. அக்கா பக்கத்துல இவங்க எடுத்துன்னு வந்த Dress தான் அந்த ஆப் சாரி அவ கட்டியிருக்கா இல்லையா அது. எங்க சித்தப்பா பொண்ணு, 2 பொண்ணு ஒரு பையன். இது வந்து எங்க இன்னொரு சித்தப்பா அப்பாவுடைய பங்காளி விட்டு பொண்ணு, என் தங்கச்சி பேர் வந்து அம்பிகா. இவங்க பேர் வந்து சத்யா, என் சித்தப்பா பொண்ணு. நெக்ஸ்ட் போலாமா? இவங்க வந்து எங்க மாமா அத்தை எடச்சேரி. இவங்க எடச்சேரினா அப்பாவுடைய ஊர், அப்பாவுடைய தங்கச்சி. அவங்க சித்தி பொண்ணு, அப்பாவுக்கும் சொந்த சித்தி பொண்ணு. அப்பாவுடைய ஊர்னா எடச்சேரி, அங்க அவங்க ஊர் சொல்றேன். அப்புறம் இவங்க வந்து அப்பாவுடைய தாய் மாமா பிள்ளைல இவரு ஒரு புள்ள, அவங்க ஒய்ஃப், அவங்க பக்கத்துல கொடுக்குறவங்க. ஆமா இவங்க ஒய்ஃப், இவங்க இந்த அத்தையோட அண்ணா ஒய்ஃப், இவங்க அத்தையோட தங்கச்சி. ஆமா இவங்க தான் வந்து ரைஸ் மில் வச்சிருக்காங்க. நாங்க அங்க தான் போயிட்டு இட்லி மாவுலாம் அரைப்போம். ஆமா இவங்களுடைய ரைஸ் மில்ல தான் போயிட்டு நாங்க மாவு அரைக்கிறதோ, அரிசி மாவு ஏதாவது திருவிழாக்கு இட்லி மாவு இடிக்கிறது அங்க தான் போயிட்டு நாங்க அரைப்போம். அத்தை தான் பெருசா லெகங்கா எடுத்துட்டாங்க. இந்த லெகங்கா அப்படியா? பக்கத்துல பெரிய லெகங்கா தான். சரி சரி. ஆயா நலங்கு கூட தூக்கிடலாம் மகளே, அந்த லெகங்காவை தான் தூக்க முடியாதோ? ஆயா நலங்கு வைக்கிறாங்க. ஆமா இது வந்து முக்கியமா பட்டோடைய அம்மா. இவங்க தான் பட்டோட அம்மா. என்ன கிரி? எங்க அம்மா பாத்துக்கோங்க. ஆமா பட்டோட அம்மா வந்து ஃபேட்டா இருப்பாங்க, ஆனா பட்டு வந்து அதுக்கு ஆப்போசிட். இங்க வந்து சாதனா வந்து அழகா போஸ் கொடுத்து வீடியோ கேப்சர் பண்ணியிருக்காங்க. என்னப்பா அப்படியே மாடலா இங்க பாருங்களா, அது இப்படியா மாடலா. ஆமா சவுரி முடியே உண்மையான முடியாது, அது உண்மையான முடி வைக்கலாம் அப்படினு சொன்னாங்க. ஆனா சௌரி முடி கொஞ்சம் சௌரி முடியோட அவ உண்மையான முடி தான் பெரிய முடி. அதுக்கு வந்து உண்மையான முடியை அழகா வச்சிருக்கலாம். சௌரி முடி சின்னதாகுது. சௌரி முடி சின்னதா இருக்குது, உண்மையான முடி சுருட்டி இங்க குத்துறாங்க. இவங்க வந்து அப்பாவுடைய தாய் மாமா பிள்ளையில இவங்களும் ஒருத்தவங்க. இவங்க வீட்டில் தான் வந்து ஃபங்க்ஷன் நடந்தது. இவங்க தான் வந்து சாதனா அம்மா கிட்ட வந்து ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் வச்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க வீடே பெரிய வீடு தான், அதனால அங்கே வச்சுக்கோங்க அப்படி சொன்னாங்க. இல்லை சாதுமா? அத்தை மாமா இவங்க தான் பெரிய அத்தை பெரிய மாமா. நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து பிரகாஷ் சித்தப்பா. ஆமா பத்மா சித்தியோடைய பெரிய புள்ள, அவங்க ஒய்ஃப் மாலதி சிஸ்டர். அப்புறம் வந்து ரதுஷ்ணா பாப்பா. நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து அப்பாவுடைய சித்தி புள்ள, சொந்த சித்தி புள்ள. நம்ம ஊர் தான் பக்கிரிபாளையம். ஹர்ரம் தாத்தா அவங்க ஒய்ஃப் சித்தி. ஆமா பேர் தெரியல. நெக்ஸ்ட் வந்து வினோத் மாமா மட்டும் இருக்காங்க. தோ இருக்காங்க, தோ கீழ இருக்கு. வினோத் மாமா, சங்கீதா அக்கா, ஜஸ்விதா பாப்பா. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஆமா அதுக்கு அப்புறமேட்டா விக்கி சித்தப்பா. ஆமா விக்கி, இந்து, விக்கி, யாஸ்மி. பத்மா சித்தியோடைய 3வது புள்ள விக்கி, அவங்க ஒய்ஃப் இந்து இருக்காங்க. கீழே இருக்கவங்க வந்து அப்பாவுடைய பங்காளி. எனக்கு தம்பி தான், எனக்கு மாமா. ஏன்னா அவங்களுக்கு வந்து சொந்த பந்தம் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் வந்து நாங்கள் தான் வந்து ரொம்ப ஃபிட்டாக இருப்போம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால. அப்புறம் வந்து இவங்க வந்து அத்தை புள்ள, அவங்களுடைய ஒய்ஃப், எங்க அத்தையோடைய பொண்ணு, இவங்களுக்கு பாப்பா. ஆமா தங்கச்சி, அவங்க ஹஸ்பண்ட். இவங்க நெக்ஸ்ட் இவங்க வந்து என்னுடைய அண்ணன், பேர் வந்து மோகன், அவங்க ஒய்ஃபு. அப்புறம் வந்து அவங்க பொண்ணு மோனிஷா, அப்பாவுடைய சொந்த சித்தப்பா பிள்ளையோடைய புள்ள. இவங்க வந்து எங்க அத்தை பையன்.
அப்புறம் வந்து இவங்க வந்து என்னுடைய சித்தி வீட்டுக்கார் ரேவதி சித்தி இருக்காங்களா அவங்க வீட்டுக்கார் எங்கள் சித்தப்பா. இது என் பாப்பா, எங்க சித்தப்பா பொண்ணு. ஆமாம், என்னுடைய அண்ணன் பொண்ணு. இதில் வந்து எங்கள் ஊர் தலைவரும் இருக்காங்க, இதோ இருக்காங்கல்ல தலைவர் பட்டோடைய சாரா. எப்படி நான் எனக்கு சொல்லி கொடுத்த ஸ்டாஃப் இங்க இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இவங்களுடைய அம்மா வந்து குயிலாப்பாளையம் இல்லையா, அவரும் குயிலாப்பாளையம் வந்து எங்க சாருடைய ஊரும் குயிலாப்பாளையம் தான். அப்ப குயிலாப்பாளையத்துல இவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்ப எங்க சாரையும் அவங்க ஊரும் ஒரு ஆள், அதனால வந்தாங்க. இவர் வந்து என்னுடைய பெரியப்பா பையன், இவர் ஒரு அண்ணன் மோகன் அண்ணா இருக்காங்களா, அவங்களுடைய தம்பி, அவங்க ஒய்ஃபு. இந்த நான் வந்து சொன்னேன்ல ஒரே இடத்துல தான் போஸ்ட் கொடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு வந்து பிடிக்க முடியல. இது மேல பரிமாற இடத்துக்கு போயிட்டாங்களா, பிடிக்கவே முடியல. ஒரே ஒரு போட்டோக்கு மட்டும் கெஞ்சி வா வந்து அவனுக்கு அவளுக்கு வந்து ட்ரெஸ் வச்சு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஈத்துன்னு வந்தேன். மூஞ்செல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, வேர்வையா இருக்கு பட்டோடைய மூஞ்சல். ஆமா, கையெழுத்து மறந்துட்டு வேற இடத்துக்கு போறீங்க. என்ன சாதுமா, முக்கியமான இடத்த மறந்துட்டு வேற ஏதோ பேச்சு திருப்புங்க. இவர் வந்து அப்பாவுடைய தாய்மாமா புள்ளையில இவரு ஒரு புள்ள, லாஸ்ட் புள்ள. ஆமா, லாஸ்ட் புள்ள. இது ஆயா. அப்பாவுடைய தாய்மாமாவுடைய ஒய்ஃப் இவங்க தான். இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ், சாதனாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் வந்து சாதனாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்கிற தம்பி பாப்பா இவங்கலாம் எல்லாரும். ஆமா, இருக்கத்துலயே அவங்க கிளாஸ்மேட்ல பெரிய பெரிய பசங்க சாதனை தான் குட்டிக்கோட தெரியும். எல்லாம் சாட்டா தானே. அந்த ஃபங்க்ஷன் அப்ப நல்லா புஸ் புஸ் புஸ்ன்னு கியூட்டா இருந்தா. அந்த சாரி கட்டி அவளை பார்க்கக்குள்ள கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி புஸ் புஸ்ன்னு அழகா இருந்தா. ஆனா வந்து நான் தான் குள்ளன்றீங்க. ஆனா எங்க 3 பேர்ல இவ மட்டும் தான் குள்ளம். அந்த போட்டோ யாரு? எங்க 3 பேர்ல இது மட்டும் தான் குள்ளம். நாங்க 2 பேர் தான் ஹைட். நீ நல்லா சாப்பிடணும், சாப்பிடாத வெறும் ஸ்நாக்ஸா மட்டும் ஏத்துற, எப்படி உடம்பு ஏறும் உனக்கு? நாங்க 2 பேரும் ஒரே ஹைட். இவ ஸ்டூல் மேல நின்னாரு. அப்படியா? மடப்பட மேல. சரி, நெக்ஸ்ட் பாப்பமா. இது அம்மா அப்பா நானு எல்லாரும் சேர்ந்து எடுத்த போட்டோ. 3 பேர் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ. சார்மதி, நானு, பூஜா, ஹேமா. இதுவும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் போட்டோ தான் இருக்கும். லத்திகா, புகழ், நானு. புகழ் வந்து எனக்கு தம்பி. மித்ரா, மோவிதா எல்லாம் இருக்கிறோம். இது அத்தையோடைய பாப்பா, இவங்க அண்ணன் ஒய்ஃபு. இது பாப்பாவுடைய பொண்ணு. அவங்க எல்லாம் பிரதர்ஸ் 3 பேரும் ஒண்ணா குரூப்பா எடுத்திருக்காங்க பாரு. ஆமா, பிரதர்ஸ் 3 பேரும் விக்கி அவங்க ஃபேமிலி எல்லாம், வினோத் மாமா, சங்கீதா அவங்க ஒய்ஃப், பிரகாஷ் மாமா, ஜஸ்விதா பாப்பா, மாலதி அக்கா அவங்க பசங்க, யாஸ்வி, ஜஸ்விதா, ரதுஷ்னா. இந்த பாப்பா வந்து என்னுடைய ஜீவா தம்பியோடைய பொண்ணு. வத்சனை வந்து பிரகாஷ் தூக்கி வச்சிட்டு இருக்காங்க, மாமா தூக்கி வச்சிருக்காங்க. அவங்க ஃபேமிலியா எடுத்திருக்காங்க அழகா குரூப்பா. ஓகே, நெக்ஸ்ட் சூப்பரா இருக்குல்ல. யால நிறைய குட்டீஸ் இருக்காங்க, அழகா இருக்கு இல்ல. மோனிஷா, கிரி. இது வந்து சரவண அண்ணனுடைய பொண்ணு கவினயா. மோகன் அண்ணனுடைய தம்பி பொண்ணு கவினயா. நெக்ஸ்ட் அப்படியே எல்லாருமே நம்ம ஃபங்க்ஷனுக்குலாம் வந்தவங்க அப்படியே சாப்பிட்ற ஃபோட்டோஸ். சாதுக்கு இதுதான் பிடிச்சிருக்கும். ஆயாவோட லிப்ல அப்படியே என் மேக்கப்ல ஒட்டிக்கிச்சு. இவங்க வந்து நம்ம ஊருடைய கவுன்சிலர். ஆமா, இந்த கவுன்சிலர் மளிகை கடை வச்சிருக்காங்க, சூப்பர் மார்க்கெட் மாதிரி. இந்த ஆல்பத்திலே எனக்கு பிடிச்ச போட்டோனா இந்த போட்டோ தான். என் 2 பிரதர்ஸோட நானு. அவ்வளோதான். கடைசி பேஜ் வந்து சாதனாவோட டிசைனிங் ஃபோட்டோஸ் முடிஞ்சிடுச்சு. இந்த டிஜிட்டல் ஸ்டுடியோட பேரு சித்தியோட இதுல தான் வந்து இது லக்ஷ்மி டிஜிட்டல் ஸ்டுடியோ கதிர்கா. சரி, ஓகே. ஆல்பம்லாம் பார்த்துருப்பீங்க சொந்தக்காரங்க. நேரம் நம்ம ஆல்பம் வாங்க முடியுமான்னு பார்ப்போம். 1 இல்ல 2 இல்ல மொத்தம் 3 ஆல்பம் நாங்க வாங்காம வச்சிருக்கோம். நம்மளுடைய சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரையும் சொல்லியாச்சு. ஸோ இந்த ஆல்பம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை பாய்.